மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். சூரியன், சந்திரன், செவ்வாய் பலமா இருக்கு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு ஒரு கட்ட கால விதியே இருக்கு. ஆனா பாசக்காரன், படிச்ச பண்புள்ள ஜாதகம், ஆன்மீக தோரண உடைய ஒரு ஜாதகம், வெளிநாடு வெளிதேசத்துக்கு போயிட்டு பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம், வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வரும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பல அவமானம் அவப்பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமும் நீங்க ஏமாறுவீங்க. ஏன்னா ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ராகு மகாதசை வந்துட்டு போகும். ஒரு 25 வயசு, அந்த வயசுல ஏமாற்றம் தான் அடைவீங்க. 35 வயசு ஒரு 40 வயசு வரைக்குமே நீங்க கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு 40 வயசுக்கு மேலதான் யோகங்கள் வரும். சிறு வயசுல கஷ்டப்பட்டாதான் பெரியான ஒரு வயசுல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் மகர ராசிக்காரங்களோட அறிவுல அழகுல தெளிவானவங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் நீங்க நஷ்டமும் கஷ்டமும் படுவீங்க, அவப்பேரும் அவமானமும் படுவீங்க, ஏமாறுவீங்க, உங்களையே ஏமாத்திக்குவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உங்க ஜாதகத்துல இருக்கும். பண்புள்ளவங்க இருந்தாலும் ஏமாற்றம் அடையக்கூடியவங்க நீங்க தான். ஏமாறுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. இத்தனை வருஷமா துன்பமும் துயரமும் படுவீங்க. அவப்பேர்களை பட்ட உங்களுக்கு இனி வருங்காலங்கள்ல யோகமே வரப்போகுது. மாற்றம் தரக்கூடிய தருணம் இருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகத்துல ஈஸ்வரனை வேண்டுங்க. நான் துன்பப்பட்டுட்டீங்க, நஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு கட்ட காலம். 40 வயசு 45 வயசுக்கு மேல ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க மனைவிக்காக உங்களையே நீங்க அர்ப்பண குணம் பண்ணக்கூடிய தருணம் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஜென்மத்திலே எம்பெருமான் அனுகிரகம் கிடைச்சி உங்க மகராசி பெண்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, KGF. பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்கறத தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை, தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷம் முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். உங்க ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். சூரியன், சந்திரன், செவ்வாய் பலமா இருக்கு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு ஒரு கட்ட கால விதியே இருக்கு. ஆனா பாசக்காரங்க கடைசி காலத்துல தகப்பனன் தாயை பார்க்கக்கூடியவங்களே நீங்க தான். சின்ன வயசுல பாக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்காது. ஆனா படிச்ச பண்புள்ள ஜாதகம், ஆன்மீக தோரண உடைய ஒரு ஜாதகம், வெளிநாடு வெளிதேசத்துக்கு போயிட்டு பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம், வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஜாதகம், தவயோகின்னு சொல்லலாம், சித்த யோகின்னு சொல்லலாம், ஆன்மீக ஈடுபாடுகள் உடைய ஒரு பெண் தன்மை உடைய ஜாதகம். ஆனா சூரியன் உங்க ஜாதகத்துல உச்சத்த தன்மை அடையக்கூடிய ஒரு தருணத்துல நீங்க யோகக்கார் தான். உள்ளங்கால உச்சந்தலையிலிருந்து உடல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட அங்க வீகீரணம் வரக்கூடிய தருணம் வரும். ஒரு சர்ஜரி கூட வரும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வரும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பல அவமானம் அவப்பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமும் நீங்க ஏமாறுவீங்க. ஏன்னா ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ராகு மகாதசை வந்துட்டு போகும். ஒரு 25 வயசு, அந்த வயசுல ஏமாற்றம் தான் அடைவீங்க. ஆனா நல்ல அமைப்புல பண்புள்ள தாம் முன்னோருடைய அனுகிரகத்துல ஒரு தெளிவான அமைப்புல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலை. 35 வயசு ஒரு 40 வயசு வரைக்குமே நீங்க கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு 40 வயசுக்கு மேலதான் யோகங்கள் வரும். சிறு வயசுல கஷ்டப்பட்டாதான் பெரியான ஒரு வயசுல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் மகர ராசிக்காரங்களோட அறிவுல அழகுல தெளிவானவங்க.
ஒரு கட்ட கால வயது இந்த ஒரு இந்த வருஷம் போச்சு பாருங்க 2025, ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் நீங்க நஷ்டமும் கஷ்டமும் படுவீங்க, அவப்பேரும் அவமானமும் படுவீங்க, ஏமாறுவீங்க, உங்களையே ஏமாத்திக்குவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உங்க ஜாதகத்துல இருக்கும். ஆனா ஆன்மீகத்தை பிடிச்சனால தான் உங்க தலை தப்பிச்சிருக்கும். ஆன்மீகத்தை பிடிக்கலங்கிட்டவே வீணான ஒரு அவப்பேரோ ஒரு சட்ட சிக்கலோ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணங்கள் கூட நடக்கும். படிச்ச பிள்ளைங்களுக்கு பண்புள்ள ஒரு வேலையும் அற்புதமா வாழக்கூடிய ஒரு தருணத்துல அமையும் இந்த மகர ராசிக்கு. ஏதாவது ஒரு ஜோதிடத்தை உங்க ஜாதகத்தை கொடுத்து இந்த மகர ராசி பெண்ணுடைய வாழ்க்கை நல்லா அமைகிறதுக்கு என்ன வழி கிடக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை மட்டும் சொல்லிக்கிங்க. தெளிவான வழிபாடை சொல்லி பக்குவம் பண்ணா ஜென்மத்துக்கும் எந்த குறையும் வராத அளவுக்கு உண்டான அமைப்பை ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. முறையான வழிபாடுகள், முறையான வழிமுறைகள், தான் குடும்பம், தான் கணவன், தான் வீடு, தான் மக்களோட தெளிவா இருக்கணும். பாசத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டா கடகராசியும், கடகராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்க வேண்டியது மகர ராசிக்காரங்க தான் பாசக்காரங்க, பண்புள்ளவங்க. இருந்தாலும் ஏமாற்றம் அடையக்கூடியவங்க நீங்க தான். ஏமாறுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. மகர ராசியில பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயதுக்கு மிகுந்த ஆணோ பெண்ணோ இருந்தா அந்த பெண்ணோ ஆணுக்கு ஒரு கல்யாண பேச்சுகள் எடுபடக்கூடிய ஒரு தருணம் நல்ல நேரம் வந்துட்டு. இதான் நேரம். இத்தனை வருஷமா துன்பமும் துயரமும் படுவீங்க. அவப்பேறுகளை பட்ட உங்களுக்கு இனி வருங்காலங்கள்ல யோகமே வரப்போகுது. மாற்றம் தரக்கூடிய தருணம் இருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகத்துல ஈஸ்வரனை வேண்டுங்க, பரம்பொருளை வேண்டுங்க, ஆதி தேவனை வேண்டுங்க, ருத்ராட்சம் போடுங்க, பதிகம் பாடுங்க, பாராயணம் பண்ணுங்க. ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அடுத்து மறுஜென்மம் வேண்டான்னு ஆடி ஓடி அலைஞ்சு திரியக்கூடிய தருணம் மகர ராசி பெண்களுக்கு தான் உண்டு. தெளிவான அமைப்பு உண்டுச்சு. இறை ஞானத்தை தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தே இறைவனையும் பார்க்கலாம். காசி, கயா, புத்தகயா, ரிஷிகேசி, ஹரித்துவார், மானசரோவர், இப்படி மலை சார்ந்த இடங்களுக்கும் போகக்கூடிய ஆசைகளும் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கும். ஏன்னா துன்பப்பட்டுட்டீங்க, நஷ்டப்பட்டுட்டீங்க. ஒரு கட்ட காலம் 40 வயசு 45 வயசுக்கு மேல ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்குங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க மனைவிக்காக உங்களையே நீங்க அர்ப்பண குணம் பண்ணக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தா கூட மகர ராசியில உள்ள மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு பக்கம் ஆவாது ஒரு சில ஜாதகத்துக்கு. இது நேரமும் கூட. மகர ராசியில ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கு. மகர ராசிக்காரங்க அன்பை எல்லாருக்கும் கொடுப்பீங்க, அரவணைச்சு கொடுப்பீங்க, குழந்தைட்டையும் கொடுப்பீங்க, பெரிய ஆள்கிட்டையும் கொடுப்பீங்க, சகஜமான ஒரு நிலைமை பேசக்கூடிய தருணம் பேசுவீங்க. ஆனா அவங்க உங்களை தப்பா பாவிப்பாங்க. இது விதியும் கூட. அதனால புத்திசாலித்தனமா பேசி பழகிக்கிங்க. யார்கிட்ட எப்படி எப்படி பேசுன்னு சொல்லக்கூடிய தன்மையில பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி பேச்சு இருந்தா பேச்சை நிப்பாட்டிக்கங்க. அது விபரீதமான ஒரு அமைப்புல போய் மாட்டிக்க கூடாது. மகர ராசிக்காரங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஜென்மத்திலே எம்பெருமான அனுகிரகம் கிடைச்சு உங்க மகர ராசி பெண்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. கும்பராசி அவிட்டு நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இப்படி 3 நட்சத்திர பாதங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறனால செவ்வாய், ராகு பகவான், குரு பகவான் 3 உங்க ராசியில அதிபதியா இருக்கக்கூடிய தருணத்துல நீங்க தாங்க உயர்ந்தவங்க. ஆனா பிறக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கும். அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க, அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க. குரு உங்க ஜாதகத்துல கடாட்சியத்தை கொடுக்கக்கூடிய தருணம் தாலும் ராகுன்னு கேட்கறது கரை வைக்கும். உங்களுக்கு யாராவது துஷ்பிரயோகம் பண்ணா, உங்களை யாராவது சீண்டுனா பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டவங்க, கருமாயப்பட்டவங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்ட ஜாதகம்னா அது கும்பராசியாக தான் இருக்கும். நிறைய பேர் லா படிப்பாங்க, நிறைய பேர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, புலனாய்வுத்துறையில் வேலை பார்ப்பாங்க, இப்படி பெரிய பெரிய கன்சர்னில் வேலை பார்க்கக்கூடிய தருணம் உண்டு. டீச்சராகவும் இருக்கலாம், ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம். இப்படி ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இருந்திருந்தா கூட உங்கள் ஜாதகத்தோடைய விதி ராகு பகவான், குரு பகவான்,
செவ்வாய் பகவான் இருக்கிறனால கருத்துள்ள மனையில கலகங்கள் வரும். கட்டின கணவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத விபரீதமான ஒரு பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு ஏன் வருதுன்னா அவங்க மாமியாரை தான், அவங்க அம்மாவை தான் அன்பா பண்பா இருப்பாங்க. உங்ககிட்ட ஆசைப்பாட்டம் காட்ட மாட்டாங்க. உங்களை ஏமாத்துவாங்க. உங்களுடைய ஆசைகள் பறிக்கப்படும். உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும். உங்க சொத்து அபகரிக்கப்படும். இதனாலேயே உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்புல கூட நீங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏமாறுவீங்க. உங்க ஜாதகத்துக்கும் இரு தாரத்து தோஷமும் இருக்கு. தாரம் இருந்தும் ரெண்டாவது ஒரு தாரத்துல நம்ம வாழ்க்கை விளங்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல அதுலேயும் ஏமாறுவீங்க. ஆனா இதுக்கப்புறம் ஏமாந்தி ஆண் வர்க்கத்தையே நீங்க வெறுப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு வரும். உங்க ராசிக்கு உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. ராகு இருந்த ஜாதகத்துல பலமா இருக்கோ, எந்த திசை ராகு திசை வந்துட்டு போதோ, உற்றார் சுற்றாரும் உங்க நண்பர்களும் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சூனியம் பண்ணுவாங்க. அது உடம்புல எலும்ப பலனை குறைச்சி கொடுக்கும், மூளையுடைய பலனை குறைச்சி கொடுக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தன்மை நடந்து உங்க வாழ்க்கை ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிட்டு போயிடும். ஆனா பிள்ளை குட்டிங்களுக்கு நீ வாழுவீங்க. வாழ்க்கையை ஜெயிப்பீங்க. ருசிச்சு வாழுவீங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை அனுபவிச்சு வாழக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்காரங்க தான். ஏழரை சனி நடக்குது, பாதசனி நடக்கிறதெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நீங்க பார்த்துருவீங்க. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க குழந்தைகளுக்கு ஒரு இன்னலோ துன்பமோ இடையூறுலோ ஒரு சர்ஜரியோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்துட்டு போகும். ஏன்னா உங்க ஜாதகத்தில் தான் இப்ப சரியில்லாது. கும்பராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆகாது, கணவருக்கும் ஆகாது. பிரிஞ்சுதான் இருக்கணும். தவம் தான் மேற்கொள்ளணும். சன்னியாச கோலம் தான் இருக்கணும். ஒரு கட்ட காலத்துல ஆன்மீக ஞானங்கள் ஆன்மீக தோரணையில எல்லாத்தையும் பற்றற்ற நிலை இருக்கும். சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், மண் இருக்கும், பொண்ணு இருக்கும், மாளிகை இருக்கும். எது மேலேயும் ஆசை வராத பற்றற்ற நிலை உங்க ஜாதகம் சித்தர் ஜாதகமா மாறிடும். எப்பயுமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும். கண்ணை மூடினாவே தெரியும், பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருண்ட மாதிரி. கண்ணை மூடிக்கிட்டு தியானங்கள் தானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தருணம் 45-50 வயசுக்கு மேல உங்களுக்கு வரும். ரொம்ப தெளிவா இருக்கணும். வாழ்க்கையை நிறைய வாழ்ந்து ரசிச்சு ருசிச்சு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு சொத்து சேர்த்து கூட அந்த சொத்துல கூட உங்களுக்கு இன்பம் வராது. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் இருக்கும். நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஆவாத நேரம் இப்ப கொஞ்ச நாளா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரலாம், இல்ல மனைவி மக்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இடையூறு வரலாம். கொஞ்சம் தெளிவா அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை வேண்டுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை தெளிவுபடுத்துங்க. சொந்தம் பந்தம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. சொந்த பந்தம் விட்டு நீங்க விலகிதான் இருக்கணும். இருந்திருந்தா கூட சொந்த பந்தத்தினால உங்க மேல ஒரு கெட்ட பார்வை இருக்கு. இவளுக்கு என்ன இப்படி இருக்காளே அப்படி இருக்காளேன்னு சொல்லக்கூடிய கெட்ட பார்வை உங்க மேல இருக்கும். அதெல்லாம் அடிச்சு திம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்க இலக்கு மறுஜென்மம் இல்லாத இலக்கு. இந்த ஜென்மத்திலே நடந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தெளிவான அமைப்பு கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம். சிறு வயசுலேயே கஷ்டப்பட்ட ஜாதகம், கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உங்க தாய் தகப்பன் படிக்க வைப்பாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு 1000 செலவானாலும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஆசை கோபத்தெல்லாம் விட்டுருவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய காதலை கூட விட்டுருவீங்க. தான் தாய் தகப்பன் எந்த இலக்குல நம்மளை படிக்க வைக்கிறானோ அந்த இலக்குல நம்ம படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க கல்யாணம் காட்சி முடிச்சா தான் உங்க ஜாதகத்துல யோகம். காலதாமதமா ஒரு 25, 27, 29 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா படிப்புன்னு இருந்து திருமணத்து மேல இன்டென்ஷன் இல்லாம இருந்தா உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க ஒரு டிப்ரெஷனை கொடுப்பீங்க. ஆனா உங்க ஜாதகத்திலையும் உங்களுடைய வளர்ச்சியிலையும்
உற்றார் சுற்றார் உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. உங்க தகப்பன் மேல தப்பான ஒரு சூனியத்தை வச்சு உங்க குடும்பத்தையே சரித்திரத்தையே சரிச்சு விடக்கூடிய தருணத்தையும் பண்ணுவாங்க. கவனமா இருக்கணும். படிச்ச பிரில்லியன்ட் இந்த மீன ராசி. 7.5 நடக்கு, ஜென்ம சனி நடக்கலாம், பயப்படவே பயப்படாதீங்க. உச்சத்துல உங்களை கொடுக்கும். இத்தனை வருஷமா நஷ்டத்தையே கஷ்டத்தையே கொடுத்தது லாபத்துல கொடுக்கும். திடீர்னு தன யோகம், தன வரவு கொடுத்துரும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த மீன ராசிக்கு தான் உண்டு. குணமுள்ள ஜாதகம், யோகங்கள் நிறைஞ்ச ஒரு தருணம், மேன்மை அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, வந்து பாருன்னு சொல்லுவீங்க. ஆனா அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். உங்க முன்னோரை நினைங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க. கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மை தான் உங்களை தெளிவாக்கி கொடுக்கும். உங்க தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு தருணம் வடபழனி ஆண்டவனுக்கு இருக்கு. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தான் வரப்போகுது. பயப்பட வேண்டாம். பட்ட துன்பம் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உங்க வளர்ச்சிக்கு தான் கூட இருக்கவன் தான் துஷ்பிரயோகம் பண்ணுவான். அதெல்லாம் உடைச்சிடலாம். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்கறத எல்லாம் தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை, தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷம் முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. மீனராசி, மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீன ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. பூரட்டாதி, உதிரட்டாதி, ரேவதி. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம். சனி பகவான் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கனால ஒரு LLB அட்வொகேட் ஆகலாம். புதன் பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கனால சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள்லயோ கலைத்துறையில ஏதாவது ஒரு ரோல்ல நீங்க இருக்கலாம். கஷ்டப்பட்ட ஜாதகம், சிறு வயசுலேயே கஷ்டப்பட்ட ஜாதகம், கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உங்களை உங்க தாய் தகப்பன் படிக்க வைப்பாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு 1000 செலவானாலும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஆனா படிச்சு பண்புள்ள ஒரு ஜாதகமா நீங்க வரும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்க தான். ஆசை கோபத்தெல்லாம் விட்டுருவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய காதலை கூட விட்டுருவீங்க. தான் தாய் தகப்பன் எந்த இலக்குல நம்மளை படிக்க வைக்கிறானோ அந்த இலக்குல நம்ம படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் சொத்தை வித்து கூட உங்களை படிக்க வைப்பாரு. ஆனா ஒரு சில ஜாதகத்துக்கு தாய் தகப்பன் உயிரை கொடுத்து தான் உடம்ப கொடுத்து கூட உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணத்துல உங்களை படிக்க வைப்பாங்க. ஆனா நீங்க தான் நஷ்டமாயிடுவீங்க, ஏமாந்துருவீங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க கல்யாணம் காட்சி முடிச்சாதான் உங்க ஜாதகத்துல யோகம். காலதாமதமா ஒரு 25, 27, 29 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆயிருச்சுன்னா படிப்புன்னு இருந்து திருமணத்து மேல இன்டென்ஷன் இல்லாம இருந்தா உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க ஒரு டிப்ரெஷனை கொடுப்பீங்க. ஏன் இந்த ஏமாற்றம், என்ன கஷ்டம், எதுக்காக இப்படின்னு கேட்கிற தன்மையில உங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா உங்க ஜாதகத்திலையும் உங்களுடைய வளர்ச்சியிலையும் உற்றார் சுற்றார் உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. உங்க தகப்பன் மேல தப்பான ஒரு சூனியத்தை வச்சு உங்க குடும்பத்தையே சரித்திரத்தையே சரிச்சு விடக்கூடிய தருணத்தையும் பண்ணுவாங்க. கவனமா இருக்கணும். அழகுல அறிவுல சிறந்து விளங்கக்கூடிய தருணத்துல நீங்க இருந்திருந்தா கூட அந்த கோபம், தன்னுடைய குடும்பத்துடைய வளர்ச்சியை துஷ்பிரயோகம் பண்ணானே அவனை பழிவாங்கணும்னு கேட்கிற வெறியே உங்க வாழ்க்கையில பாதி நாள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. சித்தர் ஜாதகம், சந்நியாச கோல ஜாதகம், ஏன் சொல்ல போனா
ரொம்ப தெளிவாக அமைப்பிறக்க போனால் உங்கள் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகம் தான் சொல்லுவேன். சீக்கிரத்தில் நீங்கள் கல்யாணம் காட்சிகள்லாம் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுடைய அமைப்பெல்லாம் தெளிவான அமைப்பில் வரும். இல்லைன்னா இந்த அமைப்பு இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ வீட்டுக்கோ சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். படித்த பிரில்லியன்ட்டு இந்த மீனராசி. 7 நடக்கு, ஜென்ம சனி நடக்கலாம், பயப்படவே பயப்படாதீங்க. உச்சத்தில் உங்களை கொடுக்கும். இத்தனை வருஷமா நஷ்டத்தையே கஷ்டத்தையே கொடுத்தது லாபத்தில் கொடுக்கும். திடீர்னு தன யோகம், தன வரவு கொடுத்துரும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த மீனராசிக்கு தான் உண்டு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான். குரு பகவான் சொன்னா முருகர். வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, வாரம் வாரம் போங்க. தான் மனசுல வேண்டிக்கிட்டு போங்க, மனசார வேண்டிக்கிட்டு போங்க. உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குணமுள்ள ஜாதகம், யோகங்கள் நிறைஞ்ச ஒரு தருணம், மேன்மை அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, வந்து பாருன்னு சொல்லுவீங்க. ஆனா அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். பிரகாசிப்பீங்க, மினுருவீங்க. உங்க வேல்யூ எல்லாமே இனிமே தான் உங்க ஜாதகத்துல நல்லா வரக்கூடிய தருணம். உங்க முன்னோரை நினைங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க. கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மை தான் உங்களை தெளிவாக்கி கொடுக்கும். அப்போ முன்னோருடைய நினைச்சா தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். இருந்திருந்தா கூட எம்பெருமான் சிவபெருமானை பிடிங்க, சிக்கனை பிடிச்சிக்கோங்க, முருகக்கடவுளை பிடிங்க, வடபழனி போங்க. உங்கள் சரித்திரமே மாறிடும். உங்கள் தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு தருணம் வடபழனி ஆண்டவனுக்கு இருக்குது. படித்த பிள்ளைக்கு நல்லா படித்த படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை குட்டி, லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய தருணத்துக்கு ஆசைப்படுங்க. ஒரு நாள் வடபழனி போங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும். அப்படியாப்பட்ட ஒரு நேரம் இருக்குது. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தான் வரப்போகுது. பயப்பட வேண்டாம். பட்ட துன்பம் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உங்கள் வளர்ச்சிக்கு தான் கூட இருக்கவன் தான் துஷ்பிரயோகம் பண்ணுவான். அதெல்லாம் உடைச்சிடலாம். வடபழனி ஆண்டவனை போய் பாருங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிற எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.